இல்லங்க, நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் பேசணும். குழந்தைங்களை கொண்டு வந்து திருப்பி விட வந்தா அந்த கத்துக்க தெரியுங்க. நீங்க பண்ணதெல்லாம் போதும். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏங்க, அதான் சாரி சொல்ல வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் இப்படி கோச்சுக்கிறீங்களே. நீங்க சாரி சொன்னா நடந்ததெல்லாம் சரியாயிடுமா? கத்தி எடுத்து குத்திட்டு சாரி சொன்னா போன உசிறு திரும்ப வருமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? இத போய் உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு யோ டைகர் கிளம்ப சொல்லியா? சொல்லியா? டென்ஷன் ஆகறாப்ல சொல்லியா? நீ சொல்லியா? நீ சொல்லு. எதையுமே எதிர்பார்க்காம ஒரு உதவிய பண்ணீங்க. இப்போ தப்பு நடந்து போச்சுன்னு மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். இப்படி கோவப்பட்டா எப்படி? யோ ஜஸ்டிஸ், அறிவு இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு கதை பேசிக்கிட்டு இருக்க. வெளியில போக சொன்னல, போ சொல்லு. மா முதல்ல கிளம்புங்கம்மா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, யோ ஜஸ்டிஸ், மா முதல்ல கிளம்புங்கம்மா. இப்ப எதுவும் பேச வேணாமா. இன்னொரு தடவை இந்த பக்கமே வராதீங்க. போங்கம்மா போங்க. கரெக்டா 4 மணிக்கு அங்க இருப்பேன். நீ மாமா கூட ஸ்கூலுக்கு போயிடு. அப்பா ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து. இனியா, உன் பொண்ணையே கேளு. பாப்பா என்ன தங்கம், கப்பைங்க என் மேல நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சாரிடா. ஆனா எப்படியும் டான்ஸ் போட்டியில நீ கப் அடிச்சிருப்பியே, அத கொஞ்சம் அப்பா கிட்ட காட்டக்கூடாதா? என்ன தங்கம், ஆடி அசத்தினியா இல்லையா? ஏய், அவ இன்னைக்கு டான்ஸ் ஆடவே இல்லடா. ஏன், என்னாச்சு? எதனால அவ ஆடல? என்னடா இப்ப வந்து கேக்குற? நீ அவகிட்ட என்ன சொல்லிட்டு போன? நான் 4 மணிக்கு டான்ஸ் காம்படிஷனுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனியா இல்லையா? ஓ, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா என்னடா அர்த்தம்? ஏண்டா, எப்பவும் புள்ள விஷயத்துல இந்த மாதிரி பண்ணவே மாட்டியே. இன்னைக்கு என்ன ஆச்சுடா உனக்கு? இனியா, என்ன ஆச்சுடா? ஏன் நீ ஆடல? என்ன ஆச்சுமா? நீ ஏன் வரல? இல்லம்மா, நான் ஒரு சின்ன வேலையை மாட்டிக்கிட்டேன். நீ ஏன் ஆடல? நீ வரல, அதான் நான் ஆடல. ஐயோ, சரவணன் தான் கூட்டிட்டு போனா. போறப்ப சந்தோஷமா தான் போனா. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. நீ வரலன்னு தெரிஞ்சதும் அவளால ஆட முடியல. ஆடி இருக்கலாமே தங்கம், ஏன் ஆடல? எப்பவுமே நான் எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் நீ என் கூடவே இருப்ப. நான் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி நீ என்ன ஹக் பண்ணி ஒரு கிஸ் தருவ. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இன்னைக்கு உன்னோட ஹக்கும் கிடைக்கல, கிஸ்ஸும் கிடைக்கல. அதனால தான் எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லப்பா.
தோத்துருவேன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. திடீர்னு ஸ்டேஜ் ஃபியர் வந்துருச்சு. உனக்கு தான் ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. மேடையில ஏறி அசத்துவியே. அப்படியெல்லாம் இல்ல. நான் ஸ்டேஜ்ல ஏறினதும் ஆடியன்ஸ பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்பா. அந்த பயத்தை சமாளிக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணுவேன். நான் ஸ்டேஜ்ல இருந்து வேற யாரையும் பார்க்க மாட்டேன். உன்னை மட்டுமே பார்த்துக்கிட்டே டான்ஸ் ஆடுவேன். என் கண்ணுக்கு எதிரில இருக்கிறவர் யாருமே தெரிய மாட்டாங்க. நீ மட்டும்தான் தெரியுவ. எனக்கு எந்த ஃபியரும் இருக்காது. நான் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறினப்போ எனக்கு எதிரில நீ இல்ல டாடி. எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கூட்டத்துல நீ எங்கேயாவது இருக்கியான்னு நான் தேடினேன். ஆனா நீ இல்ல. அதனாலதான் என்னால டான்ஸ் ஆட முடியல. சாரி டாடி. ஏய் தங்கம், நீ சாரி சொல்லாதடா. நான் தான் சாரி சொல்லணும். உங்க அம்மாவை பிரிஞ்சு உன்னை குழந்தைய கையில தூக்கிட்டு வந்தேன். ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா உனக்கு தேவைப்படுற எல்லா சமயத்திலையும் உன் கூட இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா நான் அதை பண்ணல. தேவையே இல்லாம ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் உன்னோட டான்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா. நான் பண்ண உதவிய கூட தொந்தரவா நினைச்சேன். என்னை அவமானப்படுத்தின ஒருத்தருக்காக எனக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. சாரிடா தங்கம். சாரி. என் மருமக உசுரை கொடுத்து சம்பாதிச்சு பிள்ளைங்களையும் என்னையும் பாத்துக்கிறா. அது உனக்கு பொறுக்கலையா? டேய், இப்படி 2 லட்சம் கொடு 3 லட்சம் கொடுன்னு கேக்குறியே, இதெல்லாம் ஒரு ஆம்பளை அழகா? டேய், நீ தான் சம்பாதிச்சு பெத்த தாயையும் பிள்ளைங்களையும் பாத்துக்கணும். அதை விட்டுப்புட்டு பொண்டாட்டியையும் வேணான்னு சொல்லிப்புட்டு அவகிட்டயே காசு கேக்குறியே, உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? உன்னை பெத்ததுக்கு நான் தான் தினம் தினம் அழுது அழுது சாகுறேன். சும்மா இத பாருடா, இதோட போயிடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடாத. டேய், என் மருமகளை தயவு செஞ்சு நிம்மதியா இருக்க விடுறா. இத பாரு, நீ எங்களுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாம இரு. ஐயா சாமி, இத மட்டும் தான் உன்கிட்ட கேக்குறோம். போடான்னு சொல்லிட்டு இருக்கல. ஏதா, எதுக்கு அவனுக்கு இம்புட்டு பணம் எடுத்துட்டு வந்து குடுக்கற? இந்த குடிகார பயலுக்கு எதுக்கு நீ காசு அள்ளி அள்ளி குடுக்கறங்கற? 10 பைசா கூட தர முடியாதுன்னு சொல்லி இவனை வீட்டை விட்டு துரத்தி விடு. இல்லத்தா, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோன்னு தான் சொல்றேன். இந்தா, இதுக்காக தானே இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ண. வாங்கிக்கோ. இங்க வாரு, எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்ல, குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம். அப்ப இந்த பணம் வேண்டாமா? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? பணத்தை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. இத பாருடா, நீ நினைச்சப்பெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு இங்க பணம் என்ன மரத்துலயா காய்ச்சி தொங்குது? இதுக்கப்புறம் 10 பைசா கேட்டு இங்க வந்து பாரு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. மா சும்மா கத்தாதம்மா, நான் ஜாலியா இருக்க பணம் கேட்டேன். நல்ல தொழில் ஒண்ணு அமைஞ்சிருக்கு, அது செய்யறதுக்கு தான் இந்த பணம். யாரு 6 மாசத்துல இந்த பணத்தை வட்டியோட உனக்கு திருப்பி தரேன்.
இந்த மாதிரி நீ பல தடவை பணத்தை திருப்பி கொடுத்துட்ட. நானும் பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். இங்க பார் பாஸ்கர், ஏற்கனவே நீ விட்டுட்டு போன கடனுக்கு தான் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் தொந்தரவு பண்றது நியாயம் கிடையாது. இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை பிள்ளைங்களை வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு என்னையும் என் பிள்ளைங்களையும் நிம்மதியா இருக்க விடு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மருமக சொன்னது உனக்கு கொஞ்சமாவது உரைச்சுதாடா? டேய், தங்க முட்டை போடுற வார்த்தை எதுக்குடா இப்படி கழுத்து அறுக்குற? என்ன என்ன நொன்ன? ஒழுங்க மரியாதையா உன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழையிற வழிய பாருடா. 3 வேளையும் நிம்மதியா சாப்பிட்டு ராசா மாதிரி இந்த வீட்ல இருப்பியா? இத பாருடா, அவ இப்ப நல்லா சம்பாதிக்கிறா. ஏதாவது ஒரு சாக்க வச்சுக்கிட்டு இந்த வீட்டோட ஒட்டிக்கிற வழிய பாரு. அத விட்டுப்புட்டு அப்பப்ப காசு வாங்குறதும் அத கொண்டு போய் கறியாக்குறதும் திரும்ப திரும்ப பிரச்சனை பண்றதுமா அல்லாடிக்கிட்டே இருக்கியே. எம்புட்டு நாளைக்குடா இப்படியே சுத்திட்டு இருப்ப நீ? டேய், எப்படியாவது நான் அழுது புரண்டாவது அவளை சமாதானப்படுத்திடுறேன். யாரு அப்படி ஒண்ணு கெஞ்சி கூத்தாடி நான் இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. கிழிச்ச நீ கிழிச்ச கிழியதான் நாங்க நிறைய பாத்துருக்கோமே. இந்த பணத்தை கொண்டு போய் நல்லா மூக்கு முட்டை குடிப்ப, சீட்டு விளையாடுவ, எவளுக்காவது கொண்டு போய் கொடுப்ப. பணம் எல்லாம் காலி ஆனதும் ஒரு வாய் சோறு போடுன்னு புறவாசல்ல வந்து நிப்ப. டேய், இன்னும் எத்தனை நாளைக்குடா இங்க வந்து பிச்சை எடுப்ப? இங்க பாரு, இவகிட்ட புருஷனானா என்னால வேலை செய்ய முடியாது. அதுக்கு வேற ஆளை பாரு. எனக்கு வேண்டியதெல்லாம் அவகிட்ட இருந்து பணம் மட்டும்தே. புரிஞ்சுதா? வரேன். டேய் டேய், ஐயோ, வெத்ததுக்கு. ஐம் ரியலி சாரி சார். எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நீங்க பணம் எதுவும் தர வேணாம். நானே புது ட்ரெஸ் டெலிவர் பண்ணிடுறேன். ஹாய். யா சாரி சாரி சார். சரி, ஓகே. ஐம் ரியலி சாரி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னடி ஆச்சு? யார்கிட்ட இத்தனை சாரி கேட்டுட்டு இருக்க? சிவகாசில இருந்து பர்த்டே ட்ரெஸ் கேட்டிருந்தாங்கல்ல. ஆமா. ஃபிட்டிங் சுத்தமா சரியில்லையா? என்னடி சொல்ற? நீ பெர்ஃபெக்ட்டா பண்ற ஆளாச்சே. இப்படி ஒரு விஷயம் நடந்ததை இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த 4 நாள்ல இந்த மாதிரி 2-3 ட்ரெஸ்ல பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடி இது? வேற ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல. நான் தான் கேக்குறேன்ல, சொல்லு. எதுக்கு யோசிக்கிற? இப்படி எல்லாம் நீ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டியே. என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லடி. எனக்கு 4-5 நாளா மனசே சரியில்லை. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். என்னாச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாஸ்கர் ஏதாவது திரும்ப வந்தானா? அவன் இப்பெல்லாம் வரமாட்டான். வாங்கிட்டு போன பணத்தை காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவான். அத்தை ஏதாச்சும் சொன்னாங்களா? பசங்க ஏதாவது? வேற என்ன தாண்டி பிரச்சனை? என் கவனம் எல்லாம் என்கிட்டயே இல்ல. நானும் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. என்ன? நான் முடிஞ்ச வரைக்கும் தப்பு பண்ணவங்க கிட்ட கூட நியாயமா தான் நடந்துப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியுமேடி. அது எதுக்கு புதுசா சொல்ற மாதிரி சொல்ற? இல்லடி, ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் நான் தப்பா நடந்துகிட்டேனோன்னு தோணுது. சிவம்மா சொல்றியா? ஆமாண்டி. ஹெல்ப் பண்ண வந்தவன போலீஸ்ல மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன தெரிஞ்சா பண்ண? தெரியாம தானே பண்ண? எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்கறதுக்கு நேர்ல போன. சாரி சொல்ல வந்தா சரின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் தான் பெரிய இவன் மாதிரி உன்கிட்ட சண்டை போட்டா நியாயமா நீதான் அவன் மேல கோவப்படணும். நீ ஏன் வருத்தமா இருக்க? இல்லடி, அது என்னோட தப்பு தான். நான் சாரி சொன்னப்போ அவன் சரின்னு சொல்லியிருந்தானா அது அங்கேயே முடிஞ்சிருக்கும். அவன் கோவப்பட்டது எனக்கு இன்னும் சங்கடமாயிடுச்சு. அவன் கிடக்குறான், விடு. அவனை மதிச்சு சாரி சொல்ல போனோம்ல, அது நம்ம தப்பு. அதனாலதான் அவன் ரொம்ப ஓவரா சீன் போட்டான். நீ அதை அப்படி பாக்குற, ஆனா நான் அதை அப்படி யோசிக்கல. வழக்கமா எல்லா விஷயத்தையும் ஜாலியா எடுத்துக்கிற ஆள் கோவப்பட்டா அதுக்கு பின்னாடி
நியாயமான காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. என்ன காரணம்? அன்னைக்கு நம்மளால சிவத்துக்கு அவமானம் ஆயிடுச்சு. அவன் எந்த அளவுக்கு காயப்பட்டிருந்தா நம்ம கிட்ட கோவப்பட்டிருப்பான். வேணும்னா அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசு. ஆ, ம்ஹும், வேணாம். பரவாயில்ல, பேசு. என்ன சொல்றான்னு பாப்போம். ஆ, ம்ஹும். நான் அவனுக்காக சொல்லல, உன் மன அமைதிக்காக தான் சொல்றேன். ஃபோன் அடிச்சு பேசு. சரி, நானே ஃபோன் பண்றேன். ஹலோ, நான் கீதா பேசுறேன். இருங்க, உடனே கோச்சிட்டு போனை கட் பண்ணிடாதீங்க. அன்பு உங்களை பார்த்து ஒரு 5 நிமிஷம் நேர்ல பேசணுமா? இரு. ஆமா, எங்க எப்போன்னு மட்டும் சொல்லுங்க. அன்பே வந்து நேர்ல பேசுவா. நீங்க எப்ப வரணும்னு மட்டும் சொல்லுங்க. என்ன பேசுவான்னு இப்பவே என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எப்போன்னு மட்டும் சொல்லுங்க, வந்து பேசுவா. சரி சரி, ஓகே சிவம், நான் வச்சிடுறேன். அவனை நேர்ல பார்த்து உனக்கு என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசிடு. அப்புறம் உங்களுக்கு நடுவுல இருக்க பிரச்சனையை இதோட முடிச்சு விட்டுரு. ஐம் சாரி. நிஜமாவே சாரிங்க. போதுங்க, எவ்வளவுதான் சாரி சொல்லுவீங்க? அது நான் ரொம்ப சில்லியா நடந்துக்கிட்டேன். எல்லாம் என்னோட தப்பு தான். அதை விடுங்க, வேற ஏதாவது பேசலாம். ஆரம்பத்துல இருந்தே உங்களை ஏதாவது ஒரு அடிதடியிலேயே மீட் பண்றேன்னா அதான். நான் அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது. எனக்கு புரியுது. அவசரமா நியாயம் கிடைக்கணும்னா சில சமயத்துல இந்த மாதிரி தான் ஏதாவது செய்ய வேண்டியதா இருக்கு. அது கரெக்ட் தான். ஆனா தப்புக்கு தண்டனை இன்னொரு தப்பா இருக்க முடியாதுல்ல? உண்மைதான். என்னங்க பண்றது? வசதியானவங்களால நீதி கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்க முடியுது. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு அவசரமா நீதி தேவைப்படுதே. ஒத்துக்க மாட்டீங்களே. வக்கீலாச்சு, கொஞ்சம் பேசிய பழகிடுச்சு. புரியுது. அது என்னன்னு தெரியல, நம்ம மீட் பண்றப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் பிளாக்லயே மீட் பண்றோம். உங்களை கூட நான் எப்பவும் உருன்னு தான் பார்த்திருக்கேன். இப்பதான் சிரிச்சு பார்க்கறேன். அது உங்க ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன். கரெக்ட். ஆனாலும் நீங்க சிரிக்கும் போது அழகா இருக்கீங்க. அத கொஞ்சம் அடிக்கடி பண்ணுங்க. நீங்களும் சண்டை போடாம இப்படி சமாதானமா பேசுறப்போ அழகா தான் இருக்கீங்க. நான் உண்மையா தான் சொல்றேன். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, பண்ணா நல்லா இருக்கும். சிவம், சொல்லுங்க. என் மேல கோவம் இல்லையே? கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு சாரி சொல்லுவேன். ஐயோ, கோவம்லாம் இல்லைங்க. எதுக்கு திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, உங்க விஷயத்துல நான் ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன், அதான். விடுங்க. குழந்தைங்க, பொம்பளைங்களுக்கு எதிரான ஆளுங்களை என்னால பொறுமையா டீல் பண்ண முடியறதில்ல. அவங்கள கஷ்டப்படுத்துறவங்கள பார்த்தா கோவம் தலைக்கேறிடும். உங்க கோவம் நியாயம்தான். ஆனா சட்டம் படிச்ச நீங்க சட்டப்படிதானே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்ன தப்பா தோணுதா? இல்லங்க, அன்னைக்கு உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் உங்க குழந்தைங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினாரு. அந்த சமயத்துல என்ன என்ன பண்ண சொல்றீங்க? சாரிங்க, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இதை சொல்லல. புரியுது. விடுங்க. ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களை திரும்பவும் நான் சீரியஸ் ஆகிட்டேன். இது பழைய சிரிப்பா இல்லையே. ஒரு தடவை உங்க பழைய சிரிப்பை சிரிச்சிட்டீங்கன்னா சமாதானம் ஆயிடும். அது என்ன பழைய சிரிப்பு? கன்னத்துல இருக்கிற அந்த ஆப்பிள் ரெண்டும் பெருசாகிற மாதிரியான சிரிப்பு. இன்னொன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க?
தப்பா எடுத்துக்க மாட்டீங்களேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சா தப்பா எடுத்துக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்க போறாருன்னு தானே அர்த்தம். பரவாயில்ல, கேளுங்க. இவ்வளோ அழகா இருக்கீங்க, இதுல ஒண்ணும் தப்பா தெரியலையே. அறிவா இருக்கீங்க. விஷயத்துக்கு வாங்க. எப்படிங்க இப்படி ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணீங்க? அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க. அவன் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்க. எப்படி இப்படி ஒருத்தனை போய், அதான் என்னால ஒத்துக்கவே முடியல. அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லையே. ஆ. ஆ. கோச்சுக்கிட்டீங்களா? நீங்க ஏன் அடிக்கடி சண்டை போடுறீங்க தெரியுமா? ஆ, அது ஏன்னா உங்களுக்கு பேச தெரியல, அதான். இல்லைங்க, நான் போதும். செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். தப்பா பேசினதுக்கு சாரி. நான் வரேன். இருங்க, நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. ஓ, அது தப்புன்னு கூட தெரியலையா? இல்லைங்க. முதல்ல எப்படி பேசுறதுன்னு கத்துக்கோங்க. ஹலோ, எனக்கு ஒன்றும் நீங்க பேச கற்றுக் கொடுக்க வேண்டாம். இப்போ என்ன சொல்லிட்டேன்னு நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க?